வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மக்கள் சந்திப்பு வச்சிருக்கிறோம். இந்த மக்கள் சந்திப்பு ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய மக்கள் சந்திப்பா இருக்கும். 3 விதமான 3 தன்மைகள், இந்த முக்கடல் மாதிரி 3 தன்மைகளும் ஒன்று சேர்ந்தா அது வெட்டவெளி. அந்த மாதிரி இங்க இருக்கிற தமிழ்நாட்டில், இந்தியாவில் என்னை ஃபாலோ பண்ற எல்லாரும் ஒரே இடத்துல ஒரு நாள் எல்லாம் சங்கமமா சந்திக்க போற நாள் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை. தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள்ல, எத்தனையோ கிராமங்கள்ல என்னுடைய குரலை கேட்டிருக்கலாம், என்னை ஃபாலோ பண்ணியிருக்கலாம், என் வகுப்புக்கு வந்திருக்கலாம், வெளிநாடுகள்லையும் இருக்கலாம். அவங்களை எல்லாத்தையும் வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையிலிருந்து மாலை வரை, இரவு 7 மணி 8 மணி வரைக்கும், காலையில ஆரம்பிச்சு அது மாலை வரைக்கும் நான் உங்களோட இருக்க போறோம், சந்திக்க போறோம். அது ஒரு முக்கியமான தருணம். வரலாறு மிக்க எத்தனையோ ஞானிகள் தோன்றிப்பட்டு அவங்களோட இணையப்பட்ட எத்தனையோ பேர் வரலாறா இருக்கிறாங்க. அதனால நம்மளோட பயணிக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு வரலாறாக நம்ம எல்லோரும் ஒரு இடத்தில் இணைகிற ஒரு தருணத்தை உருவாக்கி பிரபஞ்சம் கொடுத்திருக்கு. வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து மாலை வரை அட்ரஸை அறிவிக்கிறோம். சென்னையில நம்ம சந்திக்கிறோம். ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு டேவாக அந்த நாள் அமையும். காலையிலேருந்து இரவு வரை சண்டே அன்னைக்கு நேரடியாக சந்திப்போம். ஒரு சங்கமமா நம்ம எல்லாரும் முக்கடலா சந்திப்போம். இந்த ஒருத்தர், உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஜெயிலுக்கு. அவர் போட்டாங்க. அவர் போய் நல்லவரை விடுதலை பண்ணுங்கன்னு சொன்னா விடுதலை பண்ணுவாங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க ப்ராப்பரா அதுக்கு ஒரு சட்ட ரீதியா ஒரு விஷயம் பண்ணி தானே அது வெளியில கொண்டு வருவீங்க, லீகலா. அதே மாதிரி ஒரு தியானத்துல பிறப்பு, இறப்பு, விடுதலை இந்த மாதிரி நம்ம பேசவே கூடாது. நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அந்த விடுதலை அதெல்லாம் அது பார்த்து புரியுதா? நாம ஒரு கைதி, நம்மளை விடுதலை பண்ண வேண்டியது காற்று, நமக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டியது அது, விடுதலை கொடுக்க வேண்டியதுதான் அது. அப்ப அது நம்மளை பார்த்தா அது நிரந்தர விடுதலையா இருக்கும், நிரந்தர ஜாமீனா இருக்கும். நாம விடுதலைன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா கடைசி படம் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கணும். சரிங்களா? அவ்வளவுதான் விஷயம். அப்ப இங்க இருக்கிற தியான முறைகளோ குருமார்களோ நம்மளோ என்னன்னா, நாம அந்த மாதிரி பேசியோ ஒரு இமேஜினேஷன் பண்ணி அந்த நிஜத்தன்மையை இழந்துடுறோம், விட்டுறோம். இதுதான் விஷயம். அதை நம்ம விடக்கூடாது. ஒரு ஒரு குரு கிட்ட கேட்காம இருக்கிறது பெரிய பலம், பெரிய பலம். ஒரு நாள் கியூரியாசிட்டியில குரு என்ன பண்ணுவார்னா, வெயிட் பண்ணியே பார்ப்பாரு. என்ன அவன் டெய்லியும் வர்றான், எதுவுமே கேட்க மாட்டான். இப்ப இவனுக்குள்ள ஒண்ணு நடக்கிறது இவருக்கே தெரியும், ஆனா இவன் ஏதாவது பேசணும் பேச மாட்டான் அப்படின்னா அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்ப ஒரு நாள் அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிறத ரசிச்சு மதிச்சு வணங்கி அதோட அப்படி ஒரு மிங்கிளாகி பயணிச்சிங்கன்னா அது உங்களை கொண்டாடும், அது உங்களுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பும். புரியுதுங்களா? இப்ப என்னுடைய டிவோட்டியா இருந்தாதான் அது கொண்டாடலாம் கிடையாது. இந்த உலகத்துல யாரோட டிவோட்டிக்குமே அந்த காற்றுக்கு வேலை இல்லை. அந்த காற்றை பொறுத்தளவுக்கு அது விலாசம் இல்லாதது, அது எந்த அடையாளமும் இல்லாது, எந்த வர்ணமும் பூசாதது. புரியுதுங்களா? அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். இப்ப எங்ககிட்ட இருக்கிற என்ன ஒரே ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, எந்த அடையாளமும் இல்லாதவங்க தான் நாங்கள். இப்ப நானே எந்த அடையாளமும் வந்துடக்கூடாதுன்னு தான் போராட்டம். அப்ப அடையாளத்தை நம்ம கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அடையாளம், யூனிஃபார்ம், ஐடி கார்டு இந்த மாதிரி தவிர்த்துக்கிட்டே வரோம் பாருங்க. ஏன் தவிர்க்கிறேன்னா, அப்படி ஒரு அடையாளமா உருவாக்க கூடாது. அப்ப அந்த காற்று அது ஒரு அடையாளமா இல்லை. அந்த நிறத்தை எதுக்கு போர்ட்ரிகேட் பண்ணுதுன்னா, அந்த அனுபவத்துக்கும் அந்த நிறத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதுதான் போர்ட்ரிகேட் பண்ணுது. ஒரு வெள்ளையை ஒருத்தர் உடுத்துறாரு, சிகப்பை ஒருத்தர் உடுத்துறாரு, பச்சையை ஒருத்தர் உடுத்துறாரு, தன்னையே காட்டிக்காம பலர் வண்ணத்துல அவர் உடையில இருக்கிறாருன்னா, இப்படி இருக்கணும்னா அது அவருடைய உள் உணர்வுல அது பிரசன் இப்படி பண்ணுங்குது. அதனாலதான் அவர் பண்றாரு. இதையே மக்களுக்கும் எல்லாருக்கும் மாத்தணுங்கிறதெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப தியானத்துல இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்குள்ளையும் ஒரு தியானம் தான், ஆனா வெவ்வேறு விதமா நடக்கும். இப்ப இருக்கிற எல்லா பேருக்குள்ளேயும் ஒரே மாதிரி அனுபவம் இருக்கு. உங்களுடைய அனுபவம் வேறையா இருக்கும், பக்கத்துல உட்காந்துருக்காரு அவருடைய அனுபவம் வேற மாதிரி. அப்ப குண்டலினி சக்தி விழிக்கும். உங்களுக்கு செயல்படுற விதம் வேற, அவருக்கு செயல்படுற விதம். உங்களுக்கு ஸ்பீடா செயல்படும், அவருக்கு ஸ்லோவா கூட செயல்படும்.
அப்ப இதெல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும். இப்போ உலகம் முழுக்க எல்லா குருநாதர் இருக்கிறாங்க. அப்ப அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொசிஷனை பார்த்துருக்குறாங்க. அதை வந்து உள் வாங்கியிருக்கிறாங்க. அப்ப அதுதான் அப்ப அதனாலதான் அவங்களுக்குள்ள இருந்து அவங்க தன்மையில அவங்க வெளிப்படுத்துறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஒரு குண்டலினி சக்தியோடைய அந்த காற்றோட வெளிப்பாடு இருக்குல்ல, அது பல்வேறுபட்ட பிரிவினைகளா அது வெளிப்படும். அதை வச்சுதான் ஒருத்தருடைய எழுத்தோ பேச்சோ அவருடைய அனுபவமோ தீர்மானிக்கும். புரியுதுங்களா? அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கு. அதை நம்ம அவசியமா பார்த்துக்கணும். அப்ப நம்ம இங்குள்ள இருக்கிற எல்லாருக்குள்ள என்னன்னா, நிறைய குரு பேசுறாங்க, எதை நம்ம நம்புறது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. உங்க வீட்லயே நீங்க 10 பேர் இருக்கீங்க, 10 பேர் தியானம் பண்றீங்க, ஒரே மாதிரியே 10 பேருக்கு நடக்காது. நீங்களே உங்க வீட்லயே செக் பண்ணுங்க. அப்ப உங்க வீட்டுல இருக்கிற 4 பேருக்குள்ளயுமே வெவ்வேறு விதமான அந்த அலைவரிசை காற்றுருக்கும். அப்ப உங்களுக்குள்ளேயே ஒரு கான்வர்சேஷனா இருந்தாலும் வெவ்வேறு விதமா இருக்கும். அப்ப நீங்களே வேறுபட்டு தான் நிற்கிறீங்க. நாளைக்கு நீங்க 4 பேருமே குருவாயிட்டீங்கன்னா ஒரே மாதிரி டாபிக்கை பேச மாட்டீங்க. நீங்க வேற ஆங்கிள் இருந்து இந்த உலகத்தை பார்ப்பீங்க, அதை பேசுவீங்க. இப்ப இங்க இருக்கிற எல்லா குருமார்களும் ரைட்டப்பும் இருக்கட்டும், பேச்சும் இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒண்ணு பார்த்துருக்காங்கல்ல, அதை பேசிக்கிட்டே இருக்கும். அப்ப எனக்குள்ள ஒண்ணு நான் பார்த்துருக்கேன்ல, அதை நான் பேசுவேன். அப்ப ஒரே விஷயம் பல்வேறுபட்ட விதத்துல அது விழிக்குது, பயணிக்குது. ஒரு மலைத்தொடர் தான். அந்த மலைத்தொடருக்குள்ள ஒருத்தர் ஸ்பீடா ஏறுறாரு, ஒருத்தர் ஸ்லோவா ஏறுறாரு, ஒருத்தர் படுத்து ஏறுறாரு, ஒருத்தர் என்ன பண்றாருன்னா ஏறவே மாட்டாரு, மலை அடிவாரத்திலே படுத்திருக்காரு. புரியுதுங்களா? இந்த மாதிரி தான். அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னா ஒப்பிடுறீங்க, இது அது அப்படின்னு. அது ஒப்பீடெல்லாம் கிடையாது. தியானத்துக்குள்ள பொறுத்தளவுக்கு அது ஒரு மலையேற்ற மாதிரி, அது ஒரு டிராவல். அந்த டிராவல்ல பல விதமான செயல்கள் இருக்கு. அப்ப அந்தந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருடைய அனுபவமோ பேச்சோ செயல்பாடுகளோ அவருடைய வகுப்போ அது நடக்கும். இவ்வளவுதான் விஷயம். அப்ப என்ன மாதிரியே இன்னொருத்தர் பேசணும்னு நான் நினைச்சேன்னா தப்பு. அவருடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி பார்த்திருக்காரு, விழிச்சிருக்கு. அப்ப அவரு என்ன மாதிரி ஒருத்தருக்கு என்ன மாதிரி இருந்திருக்குங்கிறத அவரு உணர்ந்து அவர் வேணா வரலாம். இப்ப நான் இருக்கிறேன் நகரத்துக்குள்ள, பல பேரை என்ன மாதிரி வரணும்னு இல்லை, அவங்களுக்குள்ள என்ன மாதிரி தியானம் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். நான் என்ன மாதிரி வரணும்னு யாரையும் பார்க்கல, என்ன மாதிரியே எல்லா குரு இருக்கணும்னு நான் பார்க்கல. நான் பார்க்கறது தியானத்துல உணர்ந்து பார்க்கறது என்னன்னா, அவங்க என்ன மாதிரி வளர்றாங்க, என்ன மாதிரி வளர்ந்துருக்கிறாங்க. அப்ப நமக்குள்ள கிளியரா காட்டுறது என்னன்னா, அவங்க வளர்ந்திருக்க விதத்துல இருந்து அவங்களுக்கு காட்டப்படுறாங்க. இப்ப கர்த்தர் இருக்கிறாரு, பைபிள் இருக்கு. கர்த்தருடைய அந்த போதனைகள்ல என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் மீண்டும் வருவாருன்னு இருக்கு. அப்ப கர்த்தர் சார்ந்தவங்க எல்லாருமே எங்க கடவுள் தான் வருவாரு அப்படின்னு அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கீதை இருக்கு, கீதையில ஒரு வரலாறு இருக்கு. அப்ப இதுக்குள்ள இந்து புராணத்துல கல்கி அவதாரத்துல இறைவன் வருவார். அப்ப அவங்கள சார்ந்து தியானம் பண்றவங்க அவங்களுக்கு உள்நுணர்வுன்னு என்ன உணர்த்துனா, கிருஷ்ணன் நானே வரப்போகிறேன், நானே அவதரிக்க போறேன்னு உணர்த்தும். இப்ப அல்லாஹ்வுலயும் பாத்தீங்கன்னா நான் தான் வரப்போறேன் அப்படின்னு அது உணர்த்தும். அப்ப இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இது அவங்களுக்குள்ள இருந்து நடக்கிற அனுபவத்துல காட்டும். இதை 3ஐயும் தாண்டி ஒருத்தன் தியானத்துல நுட்பமா எல்லா ரூபத்திலையும் நிதானமா வளர்ந்து வர்றான்னா, இந்த 3லையும் தனித்தனியா வரப்போதா இல்ல ஒண்ணுதான் இந்த 3ஐயும் தனித்தனியா சொல்லிக்கிட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சிடணும். இதான் விஷயம். அப்ப இங்க என்ன ஆயிடுது, எனக்கு என்னுடைய கடவுள் கிளியரா சொல்லிட்டாரு நான் தான் வர்றேன்னு. ஆப்போசிட்ல இருக்கிறவரு எங்க கடவுள் என்கிட்ட கிளியரா சொல்லிட்டாரு நான் தான் வர்றேன். அந்த கடவுள் நான் தான் வர்றேன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா தப்பு இல்ல, வர்றேன்னு சொல்லிட்டாரு. நடுவுல ஒருத்தர் உட்கார்ந்து அந்த தியானத்துல நுட்பமா அப்படியே வளர்ந்து வர்றாரு. வளர்ந்து வரும்போது அந்த 3 பேருக்குமே நான் தான். இப்ப இங்க உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு பெண்ணு கர்த்தரை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கா, அங்கேயும் நான் தான் போய் நிற்கிறேன். ஒரு பெண்ணு அல்லாவை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கா, அங்கேயும் நான் தான் போய் நிற்கிறேன். ஒரு பொண்ணு கிருஷ்ணனை நினைச்சு தியானம் பண்றா, அங்கேயும் நான் தான் போய் நிற்கிறேன். ஆனா அங்க நான் கிருஷ்ணனாக நிற்கிறேன், அங்க கர்த்தராக நிற்கிறேன், அங்க அல்லாவாக நிற்கிறேன். ஒரு நாள் அவனை உணரும் போது, தன்னை உணரும் போது 3மே நான் தாங்கிறது அவனுக்கு தெரியும். இல்ல 3மே வெற்றிடம்னு தெரியும், இல்ல 3மே ஒரு காற்றுங்கிறது கூட தெரியும். இதுதான் விஷயம். அப்ப அந்த 3ஐயும் தெரியறதுக்கு முன்னாடி நீ ஒரு டிஸ்கஷன் பேசணும்னா கலவரமா வாள் எடுத்து வெட்டிக்க வேண்டிதான். புரியுதுங்களா? இப்ப இது டிஸ்கஷன் பண்ண முடியாது. இப்ப நிறைய ஆசிரமங்கள்ல எங்க குருநாதரே உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேச்சல்ல, அவங்களுக்கு உணர்த்தி இருக்கு.
பா குருநாதர் இருக்காருல்ல அவரு தான்ப்பா அவரு அப்படின்னு உணர்த்தி இருக்கலாம். இப்ப இன்னொருத்தருக்கு இன்னொரு ஆப்போசிட்ல ஆசிரமத்துல அவரெல்லாம் கிடையாது, எங்க குருநாதர் தான் அது. அப்ப இன்னொருத்தருக்கு நாங்க தான் அப்படின்னு. அப்ப இந்த இம்மாற்றல் ரூலர், இந்த அழிவில்லாத அரசன், இந்த ஒரு ஒருத்தர் ஒரு கணிப்புல ஒருத்தர் 2-3 பேர்லாம் பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. அப்ப எல்லாம் நிறைய பதிவுகள் என்னன்னா, இந்த கன்னியாகுமரியில முக்கடல்ல இருந்து ஒருத்தர் வரப்போறாரு, இந்த மாதிரி கடல் சார்ந்த இடத்துல இருந்து ஒருத்தர் வரப்போறாரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி பல குறிப்புகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் இப்படி ஒரு 15-20 பேர் பதிவுகள், பதிவேற்றங்கள், பேச்சுகள் இப்படி அவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே போறாங்க. இப்ப இதெல்லாம் தப்புன்னு நம்ம பார்க்க முடியாது. என்னன்னா அவங்களுக்கு அது உணர்த்தப்பட்டிருக்கு, அது அவங்களுக்கு ஃபீல் பண்றாங்க. ஆனா அத தாண்டி ஒண்ணு இருக்கு. அதுக்கு மெயின் அங்க டிஸ்கஷன் இல்ல, அங்க தியானம் தேவைப்படுது. அப்ப நாம கர்த்தரை மட்டும் கும்பிட்டுக்கிட்டு வேற யாருமே இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்றதோட இன்னும் டீப்பா பண்ணோம்னா கர்த்தரை தாண்டி யாரு இருக்கிறாங்களான்னு பார்க்க முடியும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப மரணம், பிறப்பு, இத ரெண்டையும் வார்த்தையா தேரியா நம்ம பேசாம அதை உணர்ந்து பயணிச்சோம்னா ஒரு நாள் அந்த மரணத்தை எப்படி வெல்ல முடியாது. அது வெளியில டிஸ்கஷன் பேசுற காரியம் இல்லை. உள்ள நரம்பு, காற்று, உள்ள உயிர், இந்த வடிவத்தை நமக்கு மருத்துவம் பார்க்குற மருத்துவர்களே, விஞ்ஞானிகளே அதை உறுதிப்படுத்தி சில விஷயங்களை கிளாரிட்டியா கொடுக்க முடியும். அது நிறைய நமக்குள்ள வெவ்வேறு விஷயங்கள் இருக்கு. அப்ப மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, அதை நான் குழப்ப விரும்பல, அதை சயின்ஸா நான் அது போக்கிலே விட்டுறேன். இப்போ உனக்கு என்னென்ன விஷயம் நம்ம பண்ண முடியுமோ மருத்துவ ரீதியாக அதை பண்றோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டிஸ்கஷன் வச்சிருக்காங்க. அப்ப நீங்க எதை வச்சுக்கணும்னா, உங்களுடைய சார்ந்து போறத உள் சார்ந்து போய் கவனிச்சு ஒரு நாள் அது உணர்த்தும் போது அதை பார்க்கிற தருணம் இருக்குல்ல, அதுதான் சிறந்ததா இருக்கும். அதுக்கு முன்னாடி நாமளா ஒரு யூகமா ஒண்ணு பண்றது அது நமக்கு ஒரு நம்பிக்கையோ ஒரு அதிதீவிரத்தையும் ஏற்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நானே பல உரைகள்ல பாருங்க, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை தேவை கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு இறைவனை அடையிறதுக்கு நம்பிக்கை தேவை கிடையாது, இயல்பு தான் வேணும். ஒரு இயல்பு தான் நம்மளை ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போகும். ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா அது நடக்காத போது நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். புரியுங்களா? அங்க நிறைய பேர் குருவை மாத்துனதுக்கு என்ன காரணம்னா, அந்த குரு மேல நிறைய நம்பிக்கை வச்சுட்டாங்க. அப்ப ஒரு நாள் அந்த குரு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கல, அவங்களுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு கொடுக்கல. அப்ப என்ன பண்ணாங்க, அந்த கோவத்துல நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா, இந்த ஒரு 10 பேர் இருக்கா மாதிரி இவனையும் அழைச்சிட்டு நான் அங்க போடுறேன் அப்படின்னு அங்க போயிட்டாங்க. நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா, ஒரு சேனல் ஆரம்பிச்சு நானே குருன்னு பேசுறேன் இப்படியும் ஆயிட்டாங்க. அப்ப இதெல்லாம் என்னன்னா, அவங்க இந்த படத்துல இருக்கிற மாதிரி ஹீரோ வில்லன் மாதிரி சண்டையெல்லாம் போட்டு ஜெயிக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்துல வால் வீசின எத்தனை பேர் தோத்து போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. அப்ப இந்த விமர்சனம் பண்ணா செத்து போயிடுவோம், தோத்து போயிடுவோம். இங்க விமர்சனமோ விவாதத்தோ பிரபஞ்சத்தை அறியவும் முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. இங்க எத்தனையோ பேர் அரசியல்ல ஞானி, புலி, சிங்கம், கரடி, தத்துவம் பேசுறவங்க யாருமே இந்த பிரபஞ்சத்துல எப்படி எதை உணர்ந்தாங்கன்னு அறிஞ்சிட்டு சொல்ல முடியாது. அப்ப வெறும் வாய் ஜாலத்தை, வார்த்தை ஜாலத்தால பிரபஞ்சத்தை போய் வாழ் வீச முடியாது. இது ஒரு நுட்பமான உணர்ற செயல். அது ரொம்ப ரொம்ப டீப்பஸ்ட் செயல். அதை வார்த்தையால நம்ம விளக்கவோ அதை சொல்லவோ முடியாது. அது ஒரு பெரிய மேஜிக் அப்படின்னு சொல்றதா அது. இந்த உலகத்திலே அசைக்க முடியாத ஒரு கற்பனைக்கும் எட்டாத ஒரு இமேஜினேஷனை தாண்டிய ஒரு செயல் ஒரு உடலுக்குள்ள ஒண்ணு நடக்குங்க. இமேஜினேஷனை தாண்டி. அப்ப நீங்கெல்லாம் நம்பவே முடியாது. விஞ்ஞானிகள் நம்ப மாட்டாங்க, மருத்துவர் நம்ப மாட்டாங்க, மற்ற நபர்கள் கூட நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு சூழல் ஒரு தியானத்துல ஒருத்தருக்கு நடக்கும், அசாத்தியமா நடக்கும். இதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, வாய்ப்பு இருக்கு. இதுதான் இதோடைய சூழல். அப்ப நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, டிஸ்கஷன், ஒரு நல்ல டிஸ்கஷன் நமக்குள்ள புரிதல் இன்னும் கிளாரிட்டி பண்ணிக்கிறதுக்கும் நமக்குள்ள இருக்கிற பயத்தை போக்குறதுக்காக தான் ஒரு குரு கிட்ட டிஸ்கஷன். நமக்குள்ள ஒரு டவுட் இருக்கலாம், ஒரு பயம் இருக்கலாம், அப்ப அதை கிளியர் பண்றது. அதே மாதிரி ஒரு சொல், ஒரு முக்கியமான பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு ரகசியம் நம்ம ஒரு கேள்வியா கேட்கும் போது ஒரு குரு வாயிலிருந்து வெளியில வரும். இதுக்குதான் இந்த கலந்துரையாடலே பண்றது. இப்ப கலந்துரையாடல்ல யாருமே கவனிச்சீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற முக்கியமான தத்துவத்தை வெளியில கொண்டு வரணும்னு நீங்க யாருமே கலந்துரையாடல் பண்ண மாட்டீங்க. நீங்க எல்லாமே
உங்களை சார்ந்து எனக்கு ஒரு தியானம் வந்துச்சு, அது அப்படியே போகுது, அது அப்படியே நடக்குது. இப்படி ஒரு விஷயம் இப்ப உங்களுக்கும் எனக்குள்ள இருக்கிற கனெக்ஷன், நீங்க என்ன தியானம் பண்றீங்கன்னு எனக்கே தெரியும். நான் அதை உணர்ந்துதான் உங்களை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்கு. அப்ப நீங்க என்னோட வர்றதுக்கு வாய்ப்பு உருவாகி இருக்குன்னா, ஏதோ ஒரு சூழல்ல உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணுல நடக்கிறதுனாலதான் என்ன மாதிரி ஆளோட நீங்க சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகுது. அப்ப இங்க எப்படி கலந்துரையாடல் இருக்கணும்னா, வெளி உலகம் வியர்க்கிற மாதிரி இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமானது என்ன மாதிரி ஆளுங்களை உள்ள பொக்கிஷமா குட்டி கிடக்கு. அதுல பெரும் ரகசியங்கள் வெளிப்படணும்னா உங்களுடைய கேள்விகள் அப்படி இருக்கணும். அப்படி ஒரு விஷயம் இருக்கும். அப்ப இறை ரகசியம் இந்த பிரபஞ்சத்துல அவுக்க முடியாத சில முடிச்சுக்கள் அதெல்லாம் அவுக்கப்படணும். அப்ப எழுதப்படாத புத்தகமா சில விஷயங்கள் வெளிப்படும் போது இந்த காணொலியை கேட்கிற எத்தனையோ ஆன்மாக்கள் அந்த வார்த்தையை கேட்டுட்டு 15 ஆண்டுகளா 20 ஆண்டுகளா தியானம் பண்ணி அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாதத இந்த வார்த்தை நம்ம சொல்ற வார்த்தை கிடைக்கும் போது அவன் அழுகிறான். அவனுக்குள்ள ஒரு எழுச்சி அப்போ ஒரு பயங்கரமான நடக்குது. அப்ப அந்த தியானம் பண்ணி காத்திருக்கான் பாருங்க. ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் இருப்பான், அமெரிக்காவில் ஒருத்தர் இருப்பான். நீங்க கேட்ட கேள்வியில என்கிட்ட இருந்து வெளிப்படுற விஷயம் அதுவே அவனுக்கு ஒரு ஞான உபதேசமா மாறியாது. இப்ப இது பேர் என்னன்னா உரை இல்ல, உபதேசம், ஞான உபதேசம். இது ஞான உபதேசம்னா உயிர் விழிக்கும், உயிர் நடக்கும், உயிர் பிரகாசிக்கும். அந்த உயிர்ங்கிறது ஆன்மா. ஆன்மா மொத்தமா ஒரு காற்றா திரண்டு ஒன்னா நின்னா அது ஆன்மா. அந்த ஆன்மா பலம் பெற்று ஸ்ட்ராங் ஆகி அந்த ஆன்மாவே ஜோதியா மாறினா அது நீங்க பிரபஞ்சம் பெற்றது. புரியுதுங்களா? இதான் விஷயம். அப்ப என்கிட்ட இருந்து ஒரு 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 கான்ட்ரஸ்டியா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு நுட்பமா அந்த மாதிரி ஒரு விவாதத்தை டிஸ்கஷனை ஏற்படுத்துறதுக்கு ஆட்கள் வரும்போது அது எனக்கே தெரியாம ஒரு உயர்ந்த கருத்து வெளியில வந்து விடும், உயர்ந்த சிந்தனை வந்து வெளியில வரும். அது நடக்கப்படும். அப்ப உங்களுக்கும் நமக்குள்ள என்னன்னா ஒரு வியர்ப்பு இருக்கும். அப்ப நம்ம வந்தோம் இந்த மாதிரி ஒரு ஒரு விவாதத்தை கேட்கறது ஒரு பயங்கரமான விஷயமா இருந்துச்சு அப்படிங்கிறோம். அப்ப ஒரு சோளுக்கு எதுனா உணவு கொடுக்குறேன் பாருங்க, அது விருந்து கிடையாது. உண்மையான விருந்து எதுனா இதுதான். இந்த கலந்துரையாடல் 2 hours இருக்குல்ல, உணவை தடிக்கு விழுந்த கடையில போய் சாப்பிட்டுருவீங்க. இல்ல உங்க வீட்டுல கொடுக்க முடியாத உணவையை நான் கொடுத்துட போறேன். அப்ப நமக்கு விருந்து எது? நமக்கு பசி மறக்கிறது எது? இந்த குருவோடைய உபதேசமும் ஆண்டாண்டுகளா பல குருக்கள் தேடி கண்டுபிடிக்க முடியாத இந்த பிரபஞ்சத்துடைய சூட்சமம், பிரபஞ்சத்துடைய ரகசியம், இதை கண்டே பிடிக்க முடியல. இது ஒரு வியப்பா இருக்கு, புரியாத புதிரா இருக்கு. அந்த புதிரில இருந்து நிறைய சொற்கள், நிறைய நல்ல செயல்கள் வெளிப்படும் போது அது நமக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை ஏற்படுத்தும், பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும். அப்ப வெளிப்படுற வார்த்தைகள், அப்ப எனக்கு ஒரு விஷயம் நீங்க கேட்குறீங்க, அந்த வார்த்தைகளை சொல்ல வர்றது ஒரு உயர்ந்த காற்று உள்ள அட்டாச் ஆகி சொல்லும். அப்ப அந்த காற்று சொல்ற வார்த்தையை நீங்க கேட்கும்போது அப்ப உயர்ந்த ஒருத்தர் சொல்லி நீங்க கேட்டா, இப்ப என்னை விட்டுருங்க, என்னுடைய காற்று திருமூலர் மாதிரி ஒருத்தர் சொன்னார்னா அதை கேட்டா நீங்க எப்படி இருக்கும்? மாணிக்க வாசகர் மாதிரி ஒருத்தர் அந்த காற்றா மாதிரி நீங்க கேட்கறதுக்கு அவரு ஆன்சர் பண்ணார்னா எப்படி இருக்கும்? இது நடக்கும். அப்ப அதை கேட்கும் போது ஒரு சோல் வந்து அது வேற மாதிரி மாறும். அப்ப அந்த சோலுக்கு ஒரு தனித்துவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்ப அந்த சோலுக்கு தேவையான அந்த உபதேசம் கிடைக்காம பல நாள் தேங்கி நினைச்சு, அப்ப அந்த குச்சியை எடுத்து விடுறதுக்கு ஒரு கேள்வி அந்த குச்சியை எடுக்கிறதுக்கான பதிலா வரும். அப்ப இந்த உரை டிஆர்பி ரேட்டுக்கு கிடையாது, யூடியூப் சேனல்ல ரன் பண்றதுக்கு கிடையாது. எத்தனையோ சோலோட விடுதலைக்காக தொடங்கப்பட்ட சேனல் தான் யூடியூப்ல நம்ம தொடங்கப்பட்ட சேனல். அப்ப காலை மாலை உரை எல்லாம் ஒரு நீர்ல தேங்கி இருக்கிற நாணல் கூட ஒரு சிறு தண்ணியை தேய்க்கிறோம். அப்ப அந்த நாணல் கூட அந்த தண்ணி என்ன பண்ணும்? அந்த நாணல் தேக்கி அதை ஏதாவது பண்ணணும். அப்ப உரை என்ன பண்ணும்னா அந்த தண்ணியுடைய வேகத்துல நாணலை தாண்டி போகும், இல்ல தண்ணி கொஞ்சம் உள் வாங்கி நாணலுக்கு கீழே ஓடும். அந்த தேக்கத்தை இந்த தியானம் பண்ற ஒவ்வொரு மாணவனும், தியானத்தை நினைக்கிறவனும், வாழ்க்கையில பல தேக்கத்தில் இருக்கிறவனும் அந்த உபதேசம் கிடைச்சிச்சுன்னா அவன் உயிர் தன்னெழுச்சி பெறுதுங்கிறான், அவனே எழுறான் அப்படிங்கிறான். இந்த வாழ்க்கையில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மேஜிக்கா ஒரு பேர் ஒளி வந்து எவன் தலையில கைய வச்சு எவனுமே ஞானியாகும். எவனும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்சிடென்டா ஒரு காற்று, ஒரு உரை, ஒரு எழுத்து, ஒரு இரவுல 4 பக்கத்தை படிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த 4 பக்கத்தை படிக்கும் போது
அவனுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்துச்சு. அப்ப அந்த 4 பக்கத்தை அவன் வாசிக்கணும். அதை வாசிக்கிறதுக்கு 20 ஆண்டுகள் ஆச்சு. அதுக்காக காத்து இருந்துச்சு. அந்த 4 பக்கத்தை வாசிக்கும் போது அந்த 4 பக்கத்துக்குள்ள எது இல்லை, அதை வாசிக்கும் போது ஒரு காற்று வரும். இதான் அவனோட தலையெழுத்து. அதை எப்ப வாசிப்பான்னு காத்துக்கிட்டே இருக்கு. அது வீட்டிலே இருக்கு. இன்னைக்கு படிப்போம், நாளைக்கு படிப்போம், நாளைக்கு மறுநாள் படிப்போம்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அது காலம் வரவே இல்லை. அப்ப ஒரு நாள் எடுத்து வாசித்தான். அப்ப அது வந்துச்சு. அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். அப்ப லைஃப்ல இந்த மாதிரி உரை, இந்த மாதிரி செயல்லாம் எப்ப என்ன மாதிரி சேஞ்ச் ஓவரை ஏற்படுத்தும்னே சொல்ல முடியாது. சொல்லவே முடியாது. நீங்க வீட்டுல கிளம்பும் போது ஒண்ணு, இங்க வரும்போது வேற மாதிரி கூட ஒரு சேஞ்ச் வரும், நிகழ்ந்தாலும். அப்புறம் உங்க லைஃபுக்குள்ள வீட்டுக்குள்ள போயோ இல்ல தியானத்துல போயோ நீங்க அசாத்தியமான ஒரு வளர்ச்சியை கூட, ஒரு விஷயத்தை கூட பார்க்கலாம். அதுதான் அப்ப ஒருத்தருக்குள்ள பலவிதமான ஒரு தூய்மையான காற்று உள்ள இருக்கும். அப்போ ஒருத்தருடைய கேள்வி, சில ஆன்மாக்களுக்கான சில விஷயத்தை விடைய அதுவே வெளிப்படும். இதான் விஷயம். அப்ப பல்வேறுபட்ட இடங்கள்ல நாம் பல்வேறுபட்ட சூழல்கள்ல பல்வேறுபட்ட விதங்களாக காற்றுகள் என்ன வெவ்வேறு விதமான அனுபவங்களையும் வெவ்வேறு விதமான சூழல்களையும் எனக்கு உருவாக்கி காட்டுச்சு. சோழ பரம்பரையில் இருக்கிற ராஜராஜ சோழனா இருக்கட்டும், பாண்டிய மன்னனா இருக்கட்டும், ராமநாதபுரமா இருக்கட்டும், மைசூர் அரண்மனையா இருக்கட்டும், பாஞ்சாலங்குறிச்சியா இருக்கட்டும், நாம வாழ்ந்தோம் பிறந்தோம் அதெல்லாம் தாண்டி அங்க ஒருத்தன் பிறந்தான்ல, அங்க ஒரு உயர்ந்த காற்று, அது நம்மளை எப்படி என்ன காட்டுதுன்னா, அது நமக்குள்ள அந்த உள் உணர்வாக அந்த இடத்த உணர்றதுக்கோ அந்த காற்றோட தன்மையை உணர்றதுக்கோ நம்மளை உணர்றதுக்கோ ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கு. ஒரு 12 நிமிஷத்துல இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கு. அப்ப நாம மன்னர் ராஜா அப்படிங்கிறதுக்கு அது பெருமித்தத்துக்கு கிடையாது. இதை எப்படி உணர முடியும் நம்மளால? இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண முடியுமா, இல்லை உணர முடியுமா? இதை நம்ம எத்தனையோ முறை ஸ்கூல் காலத்திலேருந்து ராமநாதபுர சமஸ்தானத்தை பற்றி படிச்சிருக்கிறோம், சோழ வம்சத்தை பற்றி படிச்சிருக்கிறோம். ஆனா அந்த உணர்தல் நமக்கு கிடைக்கலையே. இத்தனை ஆண்டுகள்ல கிடைக்கலையே. எத்தனையோ காலத்துல சிறு வயதிலேருந்து பிறந்த ஊர் நான் தஞ்சாவூர். எத்தனையோ நாள் போயிருக்கனே, அரண்மனையை அப்படி கிராஸ் பண்ணிட்டே போறேனே, பெரிய கோயிலை சுத்திக்கிட்டே இருந்தேனே, ஒண்ணுமே உணர முடியலையே. 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் இல்லை, 25 ஆண்டுகள் சுத்தி இருக்கிறேன், ஒண்ணும் இல்லையே. ஆனா ஒரு இடத்துல அந்த தியானம்னு வந்ததுக்கு அப்புறம் அதே இடத்துக்கு போகும்போது அதை உணர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குது இல்லை. அப்ப அந்த உபதேசம் கிடைக்க 25 ஆண்டுகள் ஆயிருக்கு. அப்ப அது 10 நிமிஷத்துக்குள்ள தன்னுடைய ஒரிஜினாலிட்டிய அது ஒருத்தருக்கு காட்டுறது இருக்குல்ல, உணர்த்துறது இருக்குல்ல, அதை உணர வைக்கிறது இருக்குல்ல, அது எப்படி இருக்கும் நினைச்சுப்பாரு. இதுல பிரம்மி ஒரு விஷயம், வெளி உலகத்துக்கு உங்களை யாருன்னு தெரிய வேண்டாம். ஆனா உங்களுக்குள்ள அதை உணர்த்துற தருணம் இருக்குல்ல, அதை விவாதிக்கவே முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் தியானம் பண்ணும்போது தனக்குள்ள ஒண்ணு நடக்கும். எவங்கிட்ட போய் சொல்லுவீங்க? எவங்கிட்ட போய் ப்ரூவ் பண்ணுவீங்க எனக்குள்ள ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதை போய் விவாதிக்க முடியுமா? அது விவாதிக்கிற விஷயமா? நீங்க தியானத்துல அப்படியே பரவசத்துல அப்படியே நனைஞ்சு அப்படி உட்காந்துருப்பீங்க. தியானம் முடிஞ்சு களைச்சி வந்தோன்னே அப்படியே கண்ணெல்லாம் அப்படி மினு இப்படி பார்த்துட்டு அப்படியே கிறக்கத்துல எழுந்து தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து ஆசுவாசப்படுத்திட்டு திருப்பி இயல்புக்குள்ள வந்துருவீங்க. தியானம் போயிடும். அப்புறம் அப்படியே என்ன பண்ணுவீங்கன்னா, அது நடந்ததை நினைச்சு அப்படியே கனவா நினைவான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்போ 2 கதாபாத்திரம் கிராஸ் ஆகும். என்ன தியானம் பண்ணியாச்சு, கண்ணை முட்டே உட்காந்துட்டே இருப்பீங்க. என்னதான் நினைச்சு செல்போனை நோண்டிக்கிட்டே அது கேட்கும் அந்த கதாபாத்திரம். என்ன வழக்கமா ஏதோ கதை சொல்லுவீங்களே, சித்தர் இருந்தார. அப்ப எப்படி இருக்கும்? அதை எப்படி வெளிப்படுத்துறது? அப்ப இதோடைய ப்ராப்ளம் என்னன்னா, உணராத நீ, உணர்ந்த நான், 2 பேருக்கும் கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்? உணரவே இல்லாத ஒருத்தன் என்னுடைய காணொலியை கேட்டானா என்ன கான்வர்சேஷன் இருக்கும்? என்னங்க அவர் பேசுறது? இதெல்லாம் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தன் பேசிட்டு போயிட்டாங்க. என்னங்க பேசுறது? அப்படி நோண்டி நோக்கியா அந்த வீடியோல இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க, வேற வீடியோ போடி அப்படின்ட்டு போய். இதே நம்ம வீட்டுல அப்பதான் தியானத்தை அப்படியே முடிச்சுட்டு அப்படியே எங்கேயோ ஒரு சொர்க்கலோகத்திலேருந்து இறங்கி வந்த மாதிரி அப்படியே ஒரு கிறக்கத்துல மயக்கத்துல முடிச்சு தண்ணியை குடிச்சு ஆசுவாசப்படுத்தி இப்படி உட்காந்தா
செல்போனை வச்சுக்கிட்டு நம்ம கூடயே வாழ்றவன் ஏனம்மா ஓகே ரைட் அதேதான். நான் உங்களெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படியே உட்காந்தா அப்புறம் சோறு யாருக்கு தான் ஆக்குறது? நானே காப்பி எல்லாம் போட்டு குடிச்சிட்டேன், நீங்க என்ன பண்ண போங்க நீ அப்படின்ட்டு பிடிக்கும். அப்போ அவன் வந்து வெறுத்து போய் சலிச்சு போய் அவன் போகும்போது ஒரு ஃபோன் வரும், என்னப்பா சாப்பிட்டியா? எங்க அம்மா ஒரு லூசு தியானம் பண்ணிட்டு உட்காந்து இருந்துச்சு, சோறே வைக்கல. எங்கடா இருக்கா நீ? அங்க ஒரு 2 இட்லி சாப்பிட்டா, அங்க வரல இந்த சைக்கிள் எடுத்து அவன் ரொம்ப வேதனையில சலிச்சு போய் அம்மாவுக்கு எதாவது பைத்தியம். ஆனா உலகத்துல உணரவை எவனாலையும் உணர முடியாத ஒரு விஷயத்த தாய் 10 நிமிஷத்துல உணர்ந்துட்டு வந்திருக்கிறான். இதுக்கு வேல்வி இல்லை, இதுக்கு வேல்வி இல்லை. அப்ப உங்களையே உங்க சார்ந்த ரத்தம் வேள்வி பண்ணாத போது என்ன, யாருன்னே தெரியாத நகரத்துல இருக்கிறவங்க ஒருத்தன் வேள்வி பண்ணுவானா? எல்லாரும் வேள்வி பண்ணுவானா? பண்ண முடியுமா? எப்படி பண்ண முடியும்? இது வேடிக்கை, இது ஒரு வினோதம், இது உண்மையிலே வினோதம். தியானம் வராத வரைக்கும் நீங்க தப்பிச்சிட்டீங்க. தியானம் வந்துட்டா அதை வெளியில சொல்ல முடியாது, அது வேறங்க, அதை வெளிப்படுத்த முடியாது, அதை வந்து நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அது வேற. அந்த ஃபீல பார்த்ததுனாலதான் நீங்க எல்லாம் வந்துட்டீங்க. எங்கேயோ ஒரு சின்ன ஒரு 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 சின்ன சாக்கு ஒரு இடத்துல குட்டியோண்டு பார்த்துருக்கீங்க. இல்லைன்னா நீங்க எல்லாம் வர மாட்டீங்க. உங்ககிட்ட பணம் கொடுத்தா கூட ஓடி போயிடுவீங்க. அப்ப இத பார்த்தவன் மின்சாரத்தை வச்சு கட்டி போட்டா கூட மின்சாரத்தை பல்லாலே கடிச்சு போட்டு வந்துருவான். இதை பார்க்காதவன் 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட இங்க வந்து தூங்கிடுவான், நான் கேம் ஆடிட்டு இருப்பான். நான் பேசுங்க, நீங்க பேசுங்க. என்ன இது ஒரு நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றான். இதான் விஷயம். அப்ப நம்ம பேசுறோம், நகரம் முழுக்க எங்கேயோ வண்டி போகுது, இது போகுது, இது போகுது. இப்ப என்னன்னா, எவனுக்கோ ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான், நான் யாருக்கோ பேசுறேன். நான் ஒரு இந்து மதத்தில் இருக்கிற ஒரு 10 சாமி பட்டையை போட்டு காவி போட்டு வராமல் அவங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இவங்களுக்காக பிறந்தவன். நான் ஒரு 10 பேத்துக்காக, நான் உங்களுக்காக பாவப்பட்ட ஜீவன்களுக்கு தண்ணீர் தெளிச்சு விட்டு கர்த்தர் சொல்வார்ல, உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நான் இதுக்காக வந்திருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 10-20 பேர் அப்படியே டயர்டாகி அப்படியே இந்த பேங்க் லோனை கட்ட முடியாமல் இந்த உட்காந்துருக்கவங்களுக்கு நான் ஒரு சொற்பொழிவு ஆட்டிக்கிட்டே இருப்பேன். அவன் வெளியில போறவன் சொல்லுவான், அது அவங்களுக்கான ஆளுங்க, அவங்களாம் அவங்க டீம், அவங்களாம் ஒரு டீம் அவங்க அப்படின்னு. இது எப்படி இருக்கு பாருங்க, இது என்ன வினோதம் பாருங்க. பூமி சுழற்சிய பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு. அப்ப இத பூமிக்குள்ளதானே நீனு இருக்கிற. அப்ப இந்த மாதிரி ஒருத்தரை அங்கீகாரம் பண்றதுக்கோ உணர்றதுக்கோ ஆள் இல்லைங்க. புரியுதுங்களா? நம்ம ஒரு குறுப்புக்கான செட்டப் மாதிரி ஆயிட்டோங்க. புரியுதுங்களா? அப்ப நீங்க பாருங்க, நீங்களாம் பாருங்க, கவலை நிறைந்த ஒரு முகத்துக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப வெளியில இருந்து பாக்குறவனுக்கு, இப்ப இந்த மண்டபத்தை கொடுத்தவங்களுக்கு பாருங்க, முடிங்கப்பா என்னப்பா அப்படி. ஆனா உங்களுக்குள்ள முடிக்காதீங்க. சோறு வீட்டுல இருப்பவனாலும் நீங்களாம் பேசுங்க. உங்களை பார்க்கணும், இதுக்காக தான் ஓடி வந்தோம், 4 மணி நேரம் பத்தாது அப்படின்னு சில ஆன்மாக்கள் தவிக்கும். அந்த தவிப்பு என்னன்னா, போதல் இல்ல, காதல் இல்ல, அதான் தியானம், அதான் அந்த உணர்தல், அந்த உணர்தலை வெளிப்படுத்த முடியாது. புரியுதா? கோயில்ல இருக்கிற குருக்கள் இருக்கிறார்ல, அவரு சிவனை எவ்வளவு நேரம் உணர்ந்து நிக்கிறாருன்னு தெரியாது. தூரத்துல நிக்கிறான் பாரு, அவன் எனி டைம் சிவனை உணர்ந்துகிட்டே நிற்பான். இதான் விஷயம். அப்ப அவங்கிட்ட போய் வார்த்தையா கேட்டீங்கன்னா பதிலே சொல்ல மாட்டான். என்னதாங்க உங்களுக்கு இருக்கு சிவன்ட்டனா? சொல்ல முடியாதுன்றோம். இது பிடிச்ச விஷயம்லாம் சொல்ல முடியாதுங்க, அது வேறங்க அப்படின்றோம். எப்படி சொல்ல முடியும் அப்படின்றோம். அப்ப இதுக்குள்ள அவ்வளவு பெரிய பொக்கிஷம். அதனால நீங்க பார்த்துக்கு எப்படியாவது ஒரு சோகமான ஆளுங்களுக்கு நான் உரையாற்றுறவனா என்னை மாத்தாம இங்க எல்லாருக்கும் உரிய விஷயமா நம்ம ஒரு சூழலை உருவாக்கணும். அப்ப நான் என்னன்னா, சோகமா நீங்க வந்தவங்களை உங்களை கல்யாண வீடு மாதிரி மங்களமா மாற்றி நகரத்துக்குள்ள அனுப்பும் போது நீங்க வாழ் வீசுவீங்கிறதுக்காக தான் நான் பேசுறேன். நாளைக்கு நீங்க தான் ஒரு புது சமூகத்தை உருவாக்க போறீங்க, ஒரு புது சங்கதியை உருவாக்க போறீங்க. எனக்கு டிஆர்பி ரேட்டு வேண்டாம், பணமும் வேண்டாம், ஆட்சியும் வேண்டாம், அதிகாரம் ஒண்ணுமே வேண்டாம், ஒண்ணும் இல்லை. அப்படிதான், எதுவும் வேண்டாங்கிறதான் டார்கெட். எதுவும் இல்லை, ஒன்றும் வேண்டாம், நம்மளோட தாரகமே ஒன்றும் வேண்டாம், ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறதான் உயர்ந்த அரைவரிசையே சொல்லுது. அப்ப நீங்க
பிற மக்களுக்குள்ள ஒரு நல்ல தன்மையை விதைக்கிறதுக்கான ஒரு ஒரு சூழலை நீங்க அதை உணர செய்யணும். நாளைக்கு நீங்க சொல்றீங்கல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுடைய உணர்வுகள் மதிக்கப்படணும்னு. இப்ப இந்த இயற்கையை உணர்ற ஒரு தனி மனிதனும் மதிக்கப்படல. ஒரு நல்ல ஞானி எங்க கொண்டாடப்படுறான்? அந்த ஞானி செத்ததுக்கு அப்புறம் எதுக்குடா சிலை? விவேகானந்தர் இருக்கும் போது இந்த சென்னையில தூக்கி கொண்டாடிண்டா இந்த சென்னை இன்னைக்கு ஏன் கன்றாவியா இருக்க போது? செத்ததுக்கு அப்புறம் சிலை இருக்குங்கிற. இருக்கும்போது அவனை பவனி வர வை, அவனை கொண்டு போ, அவனை ஒரு வேலை செய்ய வை. அதானே சூழல், அதானே வடிவம். இப்ப நீங்களே இருக்கும்போது தான் ஒரு வேலை செய்யணும். நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், இறந்ததுக்கு அப்புறம் பாலிசி வேண்டாம், உயிரோட இருக்கும் போதே பணம் கொடுங்க. போனதுக்கு அப்புறம் பாலிசி என் பிள்ளைக்கு பொண்டாட்டி, நான் இருக்கும் போதே என் பிள்ளை பொண்டாட்டிக்கு சோறு போறதுக்கு அந்த பாலிசியை கொடுத்துருங்க. போனதுக்கு அப்புறம் கொடுக்குற வேலைக்கு அந்த கதையே வேண்டாம். அந்த மாதிரி இருக்கும் போதே அந்த செயலை, அந்த கலையை பயன்படுத்தி இந்த பிறப்பை நிறைவு பண்ணணும். இந்த பிறப்புல உடல் எடுத்துட்டோம், நம்ம சுத்தி இருக்கிற ஒரு பேக்ரவுண்ட் உருவாயிடுச்சு. இந்த பிறப்புல ஒரு வேலை செஞ்சே தீரணும். அடுத்த பிறப்புலாம் அதெல்லாம் வேண்டாம். இந்த பிறப்புல என்ன? இந்த பிறப்புல இந்த உடல் வீணா போகக்கூடாது, இந்த வாழ்க்கை வீணா போகக்கூடாது. இந்த பிறப்புலே நான் ப்ரூவ் பண்ணணும், அதுதான் வேணும். நீங்க நான் குருநாதரா என்ன சொல்றேன்னா, உனக்கு நான் அடுத்த பிறப்பு தர்றேன் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. இந்த பிறப்புல நீ என்ன செய்ய போற, அவ்வளவுதான். இதையும் இறைவனால பிரபஞ்சத்தால கொடுக்கப்பட்ட பிறப்பை வீணடிச்சிடக்கூடாது. கடவுள், பிரம்மா, விஷ்ணு, சிவன், அல்லாஹ் இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் உணர்ற வரைக்கும் இந்த மாதிரி வடிவத்தை எல்லாம் படிச்சுக்கிட்டு உள் சார்ந்தே பயணிப்போம். இதை வெளிமுகமா டிஸ்கஷன் பண்றதை தவிர்ப்போம். அப்ப வெளிமுகமா நம்மளால உணர முடியாது. மீண்டும் மீண்டும் சொல்றேன், வெளிமுகமா நம்மளால இன்னும் அந்த கெப்பாசிட்டியை வளர்க்கல. நமக்குள்ள இன்னும் நிறைய ப்ராசஸிங் இருக்கு. அப்போ ப்ராசஸிங்ல நம்ம உணர்ந்துதான் அதை சொல்ல முடியும். இப்ப நாம் பேசுறதுல மேக்சிமம் உணர்ந்ததை வெளிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றோம், அதை சொல்றோம். அப்போ உணராத டாபிக்கை பேச முடியுது, அது மறைக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம அப்படியே சைலண்ட் பண்ணிட்டு போயிடும். அப்ப அதே மாதிரி உங்களுக்குள்ள உணரதான் நீங்க கத்துக்க முடியும். அப்ப உங்களுடைய ரோல் என்னன்னா உணரணும். அப்ப உணர்தல் அப்படிங்கிறது என்னன்னா, தன்னுடைய ஆன்மா பலமானா அது உணருங்கிறாங்க. அதுக்காக தான் உலகத்திலே உயர்ந்த வார்த்தை ஆன்மா பலப்படணும். உன்னுடைய ஆன்மா பலப்படணும். அப்போ உன் சோல் பலமாக இருக்கணும். அப்பதான் அது என்ன பண்ணும்னா, ஒரு குருவுடைய வார்த்தையோ ஒரு குருவுடைய செயலையோ இந்த உலகத்துடைய சுழற்சியோ அது தியானத்துல உணர முடியும். அப்ப தியானத்திலிருந்து என்ன கத்துக்கிறோம்னா, உணர்தலை கற்றுக்கொள்கிறோம். அப்ப உணர்றதுக்கான கருவி எதுனா நம்மளுடைய ஆன்மா. அப்ப ஆன்மா பலப்பட்டாதான் உணரவே முடியும். நம்ம ஆன்மா பலப்படல. நம்ம ஆன்மா சாப்பிட்றதுக்கு, வாழ்றதுக்கு தகுதியான, படிப்புக்கு தேவையான தகுதி, கெப்பாசிட்டி மட்டும்தான் இருக்கு. அந்த மின்சார தன்மை கொண்ட பலம் புரிஞ்சிய நம்ம ஆன்மாவை நம்ம மாத்தல. அப்போ ஒரு ஞானி 12 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு தியான புகையில எதை பண்ணானா, தன்னுடைய ஆன்மாவை பலப்படுத்தினான். அப்ப எதுனால இந்த உலகத்தையோ இங்க இருக்கிற சூழலையோ உணர முடியலன்னா, ஆன்மா பலமாக இல்லாதனால அதை கிரகிக்க முடியல. கிரகிக்கிறதுனா ஒரு காந்த மாதிரி அதை உள்வாங்கணும். இப்ப தியானத்துக்குள்ள உட்கார்ந்து நீங்க என்ன கண்ணா, உள்வாங்குதல், அப்படியே என்ன நடக்குதுங்கிறது அந்த கிரகிக்கிறதுங்கிறது. அப்ப ஆன்மா பலமா பெறும்போது இங்க இருக்கிற அனைத்து விஷயங்களும் அந்த ஆன்மா கிரகிக்குது. அப்ப கிரகித்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புது, இங்க சுத்துது பாரு பூமி இப்படி, இந்த மாதிரி விஷயம். அப்ப உடல்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் உனக்கு என்னென்ன மாதிரி சூழல் இருக்கு, அப்ப அந்த பிறப்பு இறப்போட ரகசியம்லாம் உடல்ல எங்கெங்கெல்லாம் இயங்குதுங்கிறத உங்க ஆன்மாவே உங்களுக்கு வெளிப்படுத்தும். இதுதான் விஷயம். அப்ப நம்ம எவ்வளோ சூழல்கள்லையும் நம்ம ஏன் சில ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடியலன்னா, அந்த ஆன்மா பலப்படாதனாலதான். அப்ப ஒரு குரு என்ன சொல்றாருன்னா, ஆன்மா பலப்படுற வரைக்கும் அப்படி இப்படி ஓடிடாம வெயிட். இதுதான் அவர் போராடுறது. என்ன, ஆன்மா பலப்பட்டதான் உணர முடியும். அப்ப கரு வந்துருச்சு, அது ஒரு உருவமா ஃபார்ம் ஆகும். கரு வந்தோடனே சாக்லேட் கொடுக்க கூடாது, குழந்தை வந்தோடனே தான் கொடுக்கணும். அப்ப தியானம் அலைவரிசை வந்தோடனே சாமியார் ஆகக்கூடாது, ஆன்மா பலப்படணும். அப்ப உணர்வீங்க. அப்ப உணர உணர உங்களை சுத்தி நிறைய ஆட்கள் வருவாங்க, அதுவா நடக்கும். இதான் விஷயம், புரியுதுங்களா? அதான் நம்ம பார்க்கணும். அப்ப இங்க இருக்கிற எல்லா பேத்துக்கும்
என்ன அந்த டீச்சிங் என்ன நம்ம கொடுக்குறோம்னா, இந்த ஆன்மா தன்னை பலப்படுத்திக்கிறதுக்கான ஒரு கோச்சிங். இப்ப நம்ம பேசுறத செவி கேட்குது இல்ல, அப்ப உள்ள போய் அந்த உயிர் சக்திக்கு பலத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப நான் பேசும்போது என்னுடைய உரைகள்ல இருந்து உயிர் சக்தி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப தியானத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீ பல மலைகள்ல பல இடங்கள்ல தியானம் பண்ணி உன் உயிர் சக்தியை நகரத்துல நீ விரயம் பண்ற. அப்ப பேசுறது உயிர் சக்தி விரயமாகும். அப்ப சுவாசத்தை அதிகமா கீழே மேலே இழுத்து சுவாசிச்சோம்னா விரயமாகும். அப்ப சுவாசிக்கிறத குறைக்கணும், டைமிங், பேசுற டைமிங்க குறைக்கணும். அப்ப உயிர் சக்தி விரயமாகாது அப்படிம்பாங்க. அப்ப ஒருத்தர் ஒரு ஆன்ம பலம் பெற்றதுக்கு அப்புறம் அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, இது எல்லாத்தையுமே மக்களுக்காக கொடுக்க தானே வந்தோம்னு அவருடைய சொத்தை மக்களுக்கு விநியோகம் பண்றாரு. அப்ப அந்த ஆன்மாவிலேருந்து இருக்கிற எனர்ஜியை வெளியில எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கடைசியில அவருக்கு ஒரு பிரபஞ்சத்திலேருந்து ஒரு உத்தரவு வருது, நீ சேமிச்ச ஆன்மாவோட சேமிச்ச எல்லாத்தையும் கொடுத்துட்ட, அதனால நீ சமாதிக்கு போயிரு, அவ்வளவுதான், நீ அதுக்கு மேல வேலை செய்ய முடியாது அப்படிங்கும்போது தன்னுடைய உடலை விடுறாரு. இப்ப நிறைய பேரு சேமிச்சதை மக்கள்கிட்ட கொடுக்க முடியல, காலம் மோசமான காலம். அப்ப ஆன்மா பலத்தோட அந்த உயிர் சக்தி பிரகாசமா இருக்கு, ஆனா மக்கள் கூப்பிட்டா வரல, காலம் மோசமா இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா சமாதிக்கு போயிடுவாங்க. அப்ப சமாதியில இருந்து 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் அந்த ஆன்மா மக்களுக்கு தன்னுடைய உயிர் சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப கர்த்தர் மாதிரி ஒருத்தர் லைவ்ல பிரசன்ட்ல வேலை செஞ்சது சொப்பமான நாட்கள். அப்ப அந்த ஆன்மா பலமா இருந்ததுனால அது சூட்சமத்துல வேலை செஞ்ச நாட்கள் பெரிய நாட்கள். அதான் காலம் கடந்து ஒருத்தரோட பேர் நினைச்சு நின்றுகிட்டே இருக்கிறது. புரியுங்களா? அப்ப அந்த உயிர் சக்தி எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாருங்க. இதுதான் விஷயம். அப்ப உங்களுக்குள்ள இருந்து அந்த உயிர் சக்தி பலப்பட்டாதான் நீங்க என்ன பண்ண முடியும், கிரகித்து வச்சுக்க முடியும். அப்ப கிரகிக்கிறது என்னன்னா, நீங்க இப்படி ஒரு காற்று இப்படி உலா வர்றீங்கன்னு, அந்த காற்று ஒரு இடத்துல வாகிச்சு நிக்கணும். அப்ப பல காற்றா இருக்கிறது நீங்க என்ன பண்ணணும், ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்து காற்று பலமா ஆகும். அப்ப அந்த காற்று பலமா இறுக்கமா ஆகும்போது அப்ப என்ன, கல்லு மாதிரி மாறும்போது ஆன்மா பலப்பட்டுருச்சு. அப்ப அதே கல்லு மாதிரி இருக்கிற ஆன்மா ஒளியாக மாறும். அதுதான் வடலூர். புரியுதுங்களா? அப்ப அந்த ஒளிங்கிறது எதுனா வெளிச்சம். அப்ப ஒரு ஆன்மா அதோடைய உண்மை முகம் எதுனா வெளிச்சம். அதான் சூரிய வெளிச்சம், அதான் சந்திரனோட வெளிச்சம், அதான் 27 நட்சத்திரத்தோட வெளிச்சம், அதான் கோள்களோட வெளிச்சம், அதான் பஞ்சபூதத்தோட வெளிச்சம். அப்ப எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா இறை சக்தி என்பது வெளிச்சம். அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த வெளிச்சம் முழு பிரகாசத்தை எட்டுறதுக்கு முன்னாடியே நாம அப்படி இப்படி மிஸ் ஆயிடும். இதுதான் ப்ராப்ளம். அப்ப ஆன்மா வெளிச்சம் முழுசா ஆன்மா பலப்பட்டா உன் வெளிச்சம் பல பேரை ஈர்த்துரும். சொல்லுவாங்கல்ல, நம்ம படிச்சிருக்கீங்கல்ல, குருநாதர் பேர் வெளிச்சமாக இருக்கிறார், அண்ட கோடி சூரியனாக இருக்கிறார், பல கோடி சூரியனாக சிவன் அப்படி பார்த்தாவே எரிஞ்சிருவோம், அந்த மாதிரி இருக்கிறாருன்னு. அந்த எழுத்தெல்லாம் சும்மா கிடையாது, அதான் வெளிச்சம். அப்ப நாத விந்த என்ன சொல்லிடுறாங்க, வெளிச்சமா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப நாத விந்துங்கிறது என்னன்னா அது காற்று தான். புரியுதா? காற்றே என்ன பண்ணுது, ஒரு இடத்துல ஒரு விதையாக ஒரு உயிர் துளியாக மாறுது. பலப்பட்டு ஒரு காற்றை ஒரு சுவாசிச்சு அந்த காற்றே கொஞ்சம் டைம் எடுக்க என்ன பண்ணா ஒரு துளி மாதிரி மாறுது. புரியுதுங்களா? அதான் உயிரா மாறுது. அப்ப அதுல இருந்து என்ன பண்ணுது, அந்த உயிர் துளியிலிருந்து அந்த நாத விந்திலிருந்து ஒரு காற்று இன்னொரு காற்று வெளியே வரும்போது அப்ப பல்வேறுபட்ட கீழே இடுப்புல இருந்து பல்வேறுபட்ட காற்றுகள் வர 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 அந்த ஆன்மா பலப்பட்டு அது ஒரு இடத்துல வெளிச்சமாக தெரியுது. அப்ப இவ்வளவு லைட் இங்க இருக்கு, ஆனா வெளியில போய் பார்த்தா அந்த நிலவு எத்தனை உலகத்துக்கு வெளிச்சமா தெரியும். அப்ப நிலவுங்கிறது என்னன்னா ஆன்மா. அந்த ஆன்மா இப்ப எப்படி இருக்கு, வெளிச்சமா இருக்கு. சூரியன் என்ன, ஆன்மா, அது என்னவா இருக்கு, வெளிச்சமா இருக்கு. அப்ப நீங்க உயிரா இருக்கீங்க, நாளைக்கு என்னவாகணும், ஆன்மாவாகணும். அந்த ஆன்மா பலப்படணும். பலப்பட்டதுக்கு அப்புறம்
வெளிச்சமா மாறும். அதான் ஜோதி, அதான் அருள் பெரும் ஜோதி. அப்ப அந்த அருள் பெரும் ஜோதி காற்றா மாறி பல பேருக்கு நல்ல செயலை செய்யும் போதுதான் அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையா மாறும். புரியுதுங்களா? அதான் விஷயம். அதோடைய வடிவம் அப்படித்தான். அப்ப நமக்குள்ள இருந்து அந்த வெளிச்சத்தை உருவாக்கி கொள்ள முடியல. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளோட வறுமை, நம்மளோட துன்பம், நம்மளோட துயரம் எல்லாம் இருட்ட. அப்ப அந்த வெளிச்சம் நம்ம வெளிச்சமா மாறணும். இப்ப குருவோட வெளிச்சத்துல வாழ்க்கை நடக்குது, பிரபஞ்சத்தோட வெளிச்சத்துல வாழ்க்கை நடக்குது. கண்ணு இருந்தும் இருட்டுல இருக்கிறோம். அப்ப அவர் வெளிச்சம் காட்டும் போது அப்பதான் கண்ணு நல்லா தெரியுது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என் வெளிச்சத்தை வச்சு எவ்வளவு நாள் நீ போவ, ஓ வெளிச்சத்தை காட்டு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உரை, இந்த செயல், இந்த வடிவம். அப்ப நீ இருட்டா இருந்து மாண்டு போவ. நீ அமாவாசை, நீயே பௌர்ணமி ஆகணும். இதான் டார்கெட், இதான் வடிவம். அப்ப உன் வெளிச்சம் உன் சங்கதிகளை வாழ வைக்கும். அப்ப கர்த்தர் சொன்ன மிகப்பெரிய நுட்பமான வார்த்தை என்ன சொன்னாரு? 12 பேரு இந்த உலகத்தில் வெளிச்சமாக இருந்து பல ஆயிரம் ஆன்மாக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க போறீங்க. அப்ப 12 பேருக்கு என்ன கொடுத்தாருன்னா, இருட்டுல இருந்தவனுக்கு வெளிச்சத்தை கொடுத்தாரு, ஆன்மா பலமாக்கி வெளிச்சத்தை கொடுத்தாரு. அப்ப நீங்க 12 பேரும் வெளிச்சமா போங்க, என்னுடைய வெளிச்சமும் உங்க கூட இருக்கிறதுனால பேர் வெளிச்சமா கர்த்தருங்கிறத நீங்க பரப்ப வேண்டாம், அதுவே பரவும். இதான் விஷயம், இதான் வடிவம். அப்ப நீங்க எல்லாருமே லைஃப்ல அதை உணர்ந்துக்கங்க. புரியுதுங்களா? நம்ம வறுமை, நம்ம கஷ்டம், பணம் இதெல்லாம் சரி செஞ்சிடலாம். நம்மளுடைய உயிர் இருக்குல்ல, சோல், அது வேற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணும். அதுதான் இந்த பிறப்போடைய செயலா இருக்கும், பிறப்போட வடிவமா இருக்கும். அப்ப இந்த பிறப்பில் பிறந்தோம், இந்த பிறப்பில் ஒரு நல்ல செயலை எட்டுவோம், அடைவோம். போய் நீங்க உணவு எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல சூழல்ல வாங்க.